பெருந்தலைவர் காமராஜர் ஜீவாட்ட கேட்டிருக்காரு, நான் உனக்கு ஒரு வீடு தரேன் வந்துறேன். இவர் சொல்லியிருக்காரு, இந்த தாம்பரம் பகுதியில் இருக்க குடிசைவாழ் மக்களுக்கெல்லாம் அந்த நிலத்தை பட்டா போட்டு கொடு காமராஜ். அதுக்கு ஒரு ஏற்பாடு நடந்திருக்கு. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு காங்கிரஸ்காரர் விடுவாரா, எங்க முதலமைச்சர் காமராஜ் அப்படின்னு ஏதோ பேசிட்டார் போல ஏட்ட ஜீவாட்ட. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, காமராஜ் அவன் சட்ட பாக்கெட்ல வச்சிருக்கான் இருக்காரு ஜீவா. ஒரு வாரம் கழிச்சு காமராஜ் இவர் எல்லாரும் சந்திச்சு பேசுறாங்க அந்த விஷயமா. அப்ப அந்த எல்லா கட்சியிலும் தான் இருப்பான் அயோக்கியம். அது வள்ளுவர் காலத்திலே சொல்லியிருக்காரு, நல்ல தலைவர்களை சுற்றி அயோக்கிய பையில 10 பேர் வந்துடுவான், அவன் தான் அடுத்த கட்ட தலைவன் ஆயிடுவான், அந்த நாட்டினுடைய துருஷம் வள்ளுவர் பாடியிருக்காரு. ஆனால் அங்கே பக்கத்தில் வந்து சொல்லிக்கான், ஐயா நீங்க ஏன் பாக்கெட்ல இருக்கீங்கன்னு ஜீவா சொல்றாரு. காமராஜ் சிரிச்சானா, என்ன பண்றது, நீ தான் என்ன விட்டுட்டு போயிட்டு இல்லை, நீ என் கூட இருந்தா ஓம் பாக்கெட்ல தான் நான் இருப்பேன், இந்த பைய பாக்கெட்ல எல்லாம் நான் இருப்பேன் இருக்காரு அவரு. யாரு காமராஜ், இந்த பைய பாக்கெட்ல இருக்கிற அளவுக்கு நான் என்ன கேவலமானவனா, நீ போயிட்ட. நெருங்கிய நண்பரிடம் காமராஜ் சொல்லியிருக்காரு, ஜீவா எந்த நேரம் எதுக்காக போன் பண்ணாலும் ஆரம்பிச்சாரு உடனே எனக்கு சொல்லிருங்கடா, அவனெல்லாம் செய்த தியாகத்திலே தான் நான் இந்த பதவியிலே உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லணும்ல, சொல்ல மனசு வரணும்ல. ஒத்த வேட்டியை வச்சுக்கிட்டு கிழிஞ்ச சட்டையை வச்சுக்கிட்டு நான் பார்க்கும்போது ஒரு 14 வயசு எனக்கு, ஒரு ஆப்டர் ஆயிரம் ஒரு மார்க் ஷர்ட் போட்டிருந்தார், ஒரே ஆட்டம் மேடை, என்ன சத்தங்கிறீங்க, 10 பேர் இருந்தாலும் 3 மணி நேரம் பேசியிருக்காரு. அதுதான் நேர்மை. இப்போ ஏன்டி சில பேர் கேட்பான், என்னங்க இந்த இடத்துல 2 மணி நேரம் பேசுறேன்னு என்ன கேட்கணும்னு வந்திருக்கான், சொல்லணும்ல. அது ஜீவாட்ட படிச்சது. 2 மணி நேரம் பேசுவாரா, சொல்லுவாரா, 20 பேர் கேட்கத்தானே வந்திருக்கிறான், பேசணும்ல, இவனுக்கு உண்மை சொல்லணும்ல, இவனுக்கு நியாயத்தை நம்ம உணர்த்தணுமா இல்லையா. எத்தனை பேர் இருக்கான் இப்போ, லாரியில கூட்டு வராங்க மகேந்திரன், மெட்ராஸ்ல 250 ரூபாயாம இருக்கு, பிரியாணி உண்டான், குவார்ட்டர் உண்டான், எல்லாம் உண்டாமே. அவங்க வந்து ஓவர் டைமுக்கு வேற சம்பளம் கேட்குறாங்க. என்னடான்னு உங்க தலைவன் கடைசியில் ஒரு 1/2 மணி நேரம் அவுத்துட்டான், அதுக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க, அவன் 60 அறுத்துட்டான். யா நான் எந்திரிச்சு அவர் கல்கத்தா தமிழ் சங்கத்துக்கு பேச போயிருக்காரு, மறந்துடாதீங்க. இந்த கலையை வைக்க பண்ணுவோம், எவ்வளவு பெரிய மனிதர் பாருங்க. அவங்க எஸ்ஐ டாங்கே சொல்றாரு, ஜோதி பாசுவும் பூபேஷ் குப்தாவும் உலகத்திலே நடைபெறுகிற தொழிலாளர் மாநாடுகளுக்கெல்லாம் செல்வார்கள். அந்த தொழிலாளர் மாநாடுகளிலே அந்தந்த நாட்டு தொழிலாளர் தோழர்கள் அவரவர்கள் நாட்டு கலைகளை, இசைக்குழுக்களை, நாடக குழுக்களை கொண்டு வந்து நாடகம் நடித்து காட்டுகிற பொழுது ஜோதி பாசுவிடமும் பூபேஷ் குப்தாவிடமும் கேட்டிருக்கிறார்கள், உங்கள் நாட்டிலே கலைகளோ நாடகங்களோ இசைக்குழுக்களோ கிடையாதோ என்று கேட்டிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் கேட்பார்கள் என்பதனை கேட்டு பூபேஷ் குப்தாவும் ஜோதி பாசுவும் வந்து சொல்லித்தான் நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் எனக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே கலையும் இலக்கியமும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி வீணாய்களும் என்று உணர்ந்தவன் தோழர் ஜீவா என்கிற அந்த தமிழன் ஒருவன் தான். அவன் தான் இதை தோக்கனான்னு எஸ்ஏடாங்க சொல்றார். கல்கத்தால போய் பேசுறார் தமிழ் சங்கத்தில், 70 புலவர்களை பத்தி பேசி, முகமது இக்பாலை பத்தி, தாகூரை பத்தி. தாகூரை இவரு பேசி முடிச்ச உடனே தாகூர் மகா வந்து சொல்லிச்சான், எங்க அப்பா கவிதைய இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுவரை எங்க அப்பா கவிதை எனக்கு புரிய முடியல, இவன் பேசியதனால். இவர் மொழி தெரியுமா? கல்கத்தால போய் ஒரு வால் போஸ்ட் கிடையாது, தென்பாண்டி சிங்கமே வருக வருகன்னு கல்கத்தால ஒட்டவே இல்லை. இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு இது இந்த டெக்னிக்லாம் அந்த மகேந்திரனுக்குலாம் தெரியுதா? வேஸ்ட். தென்பாண்டி அது எதுக்கு அடிக்கான்னு இந்த பயலுக்கு தெரியல. ஆம்பளை சிங்கம் ஒரே வேலை தான் செய்யும், வேற எதுவுமே செய்யாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். வேட்டையாடுறது பூரா பொம்பளை சிங்கம் தான், ஆம்பளை சிங்கம் வேட்டையாடப்பா. நீங்க அந்த புத்தகம் படிச்சு பாருங்க. நான் அந்த ஜீவா மாதிரி புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பேன், என்ன புத்தகம் கிடைச்சாலும் வாங்கிடும், படிச்சிடும். கொண்டா எல்லா பத்திரியும் எனக்கு வருது. எதுக்கு தெரியுமா? ஏதாவது ஒரு பத்தி ஒரு நல்ல செய்தி வந்து தீய செய்தியும் தெரிஞ்சுக்கோமே நாட்டை பத்தி. தென்பாண்டி சிங்கமே, தமிழே நீங்கானே, நீதான் வள்ளுவர், நீதான் கம்பர், நீதான் இளங்கோ. ஏன் அவங்க எல்லாம் செத்துட்டான், அதனால நீ வச்சுக்கோ. அதெல்லாம் நாங்க இருக்கோண்டா. கம்பராமாயணத்துல 8000 பாட்டு நான் சொல்லுவேன்டா, இப்ப கேட்டாலும். திருக்குறள் முழுமையும் சொல்லுவேன்டா, பரிமேலழகர் ஒரே நான் சொல்லுவேன்டா. என்னடா அநியாயம் நடக்குது இந்த நாட்டில். அத்தனை பெரிய தமிழ் அறிஞனவர், 70 புலவர். கல்கத்தாவே மிரண்டு இருக்குது தோழர். கல்கத்தாவுக்கு தமிழர்கள் சொல்றான், இப்படி ஒரு மனிதனா, இப்படி ஒரு கல்வியா, அது சொல்லுகிற விதத்தை. பெரியார் சொல்றாரு,
ஒரு கொள்கையை குறித்து பேசுவதற்கு ஜீவாவிடம் நீங்கள் அதனை ஒப்படைத்து விட்டீர்கள் என்றால், அதை நேருக்கு நேர் எதிர்க்கிற ஒரு தோழனை 10 தோழனை அவர் எதிரில் உட்கார வைத்தால், ஜீவா பேசி முடிக்கிற பொழுது அந்த கொள்கையை அந்த 10 பேரும் ஏற்றுக்கொண்டு விடுவான். அப்படி பேசுகிற ஆட்களுடைய அறிஞன் ஜீவாங்கிறார். அது எதுக்கு சொன்னார்னு உங்களுக்கு எல்லாம் புரியாது. அவற்றை இருந்தவன் பூரா கூமுட்டைங்கிறது இப்படி சொல்லியிருக்காரு. மற்ற வயா பூரா மற்றவன் பூரா பேசினா நாட்டை கெடுத்துருவான், இவன் ஒருத்தன் தான் நாட்டை. அதானே மகேந்திரன் பெரிய மனுஷங்க சொன்னா அதுல பின்னால ஒரு விஷயம். இலங்கைக்கு போறாரு கேஜே பிள்ளைங்கிற பேர்ல. தலைமுறை வாழ்க்கை நேரத்தில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து கூட்டு போயிடுறாங்க இலங்கைக்கு. அங்க போய் எங்க தமிழ் பேசிருக்காரு தெரியுமா? இவரு முழுமையாக சிங்களர்கள் வாழுகிற பாலி பகுதியில போய் இவர் தமிழ் பேசுறாரு. பொன்னம்புரான்னு ஒரு சிங்களவன் அந்த பேச்சை 2.5 மணி நேரம் மொழிபெயர்த்திருக்கான். 15,000 பேர் கேட்டிருக்கான். அந்த சிங்களர்கள் கடைசியில இருந்து போகலையா ஒருத்தரும், சுத்தி சுத்தி வரானு. அப்ப அது சொன்னீங்க இதை சொன்னேன் அவங்க மொழியில. என்ன பேச்சு? வீரம் இருந்திருக்கு. தொழிலாளர் போராட்டத்தில் தலைமை தாங்கி போயிருக்கிறாரு. அவன் காவல்துறை ஆய்வாளர் துப்பாக்கி நீட்டிருக்கான். சுடுன்னு சட்டையை திறந்திருக்காரு. போராட்டம்னா தொண்டை நினைச்சிட்டு இவன் வீட்டில் இருக்க வேண்டாம். இவன் என்னையா தலைவன்? நாள் ஜீவா விளங்காதா? நீ பாட்டுக்கு அவனை பூரா விட்டுட்டு மறுநாள் விடுதலை செய்யணும் அறிக்கை விடணும், அவ்வளவுதானே. அதை இது போய் சட்டையை திறந்துக்கிட்டு இது நீங்க எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? இந்த மகாத்மா காந்தின்னு ஒரு லூஸ் அதுவும் தானே பண்ணிட்டு இருந்தது. சௌரி சௌரால போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டான், போலீஸ்காரன் செத்து போயிட்டான்னா இவர் வெள்ளைக்காரனை கூட்டு எஃப்ஐஆர்ல ஏன் பேரை சேருங்காரு காந்தி. அவன் கேட்கிறான் நீ தாங்க இல்லையேங்கிறான். நான் அறிவித்த போராட்டம் தானேங்காரு. இவர் என்னையா சுத்த லூசா இருக்கேங்கிறான் வெள்ளைக்காரன். அது பண்ணவன் வேற, அதெல்லாம் கிடையாது, நான் தான் போராட்டத்தை. இப்ப அப்படி இல்லை, எங்கள் அமைச்சர் கருத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறானே. அப்ப அந்த பையன் அமைச்சர்கள் இருந்து வெளியே தூக்கி போட வேண்டியதானே. அவன் புரியலையா? நெஞ்ச திறந்து சுடுனாரான். எஸ்வி சகசரநாமன் சொல்றாரு, அவரும் டி.கே. பாலச்சந்திரன் பார்க்க போயிருக்காங்க. மேலாம் போலீஸ் அடிச்சு வீங்கி இருக்குதான், என்ன போட்டுட்டு இருக்காங்களாம் பத்மாவதி அம்மா. சகசரநாமம் டி.கே. பாலச்சந்திரன் கொஞ்சம் தைரியமான பிள்ளை, இவற்றை வளர்ந்துருக்காரு. சகசரநாமம் அழுதுட்டாராம். எவ்வளோ நாள்னா அந்த அடியெல்லாம் படுறதுன்னு. வயசாயிட்டலாடா தம்பி, அதான் கொஞ்சம் தாங்க முடியல, மற்றபடி தாங்கிடுவேங்கிறான். சொல்லிட்டு மதுரம்மா டீய மதுரம்மா அப்போ தான் எண்ணெய் தந்தது போட்டிருக்கேன், 4 நாளில் சரியாயிடும். இப்போ இப்போ என்ன பண்றான்? சிறையை நிரப்புவோம்னா புரியுதா? விடிய காலம் விடுதலை செய்யணும் வால்போஸ்ட் தயாரா வச்சிருக்கானே. முதல் நாள் கைது செய் சொல்றாங்களே இல்லையா மகேந்திரன், கைது செய், மறுநாள் காலையில விடுதலை செய் அப்படிங்கிறான். அப்ப போலீஸ்காரன் சொல்ல அது நேத்தே சொல்லியிருக்கலாம்ல ஐயா, கைது அதையும் பண்ணுங்கிற உடனே விடுதலை செய். அப்புறம் தான் அந்த கட்சி தொண்டன் சொல்லியிருக்கான், விடுதலை செய் போஸ்டர் அடிச்சு 1 வாரம் ஆச்சு, அப்புறம் தானே கைதானோங்கிறான். இன்னொன்னு பாருங்க, தோழர் பகத்சிங்கினுடைய தோழர்கள் வேலூர் சிறையில் இருக்கிற பொழுது அவர்களை சந்தித்து அவர்களோடு கலந்து அவர்களோடு கம்யூன் வகுப்புகளுக்கு போய் தான் இவர் கம்யூனிஸ்ட் ஆகிறார். இடேஸ்வரர் உண்மையா இருந்திருக்காரு. அவரு மாறிட்டார்னு ஒருத்தன் என்கிட்ட சொன்னான், காந்தி தேர்ந்து போயிட்டாரு, பெரியார் தேர்ந்து போயிட்டாருன்னு. நான் சொல்லேன், அவர் மாறல, அவங்க மாறினதுனால இவன் மாறின மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க மாறிட்டாங்க, அப்ப இவன் இடம் எதுன்னு இவனுக்கு தெரிஞ்சுட்டு போயிட்டான். தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணைத்தானே திருமணம் செய்திருந்தார் இந்த பத்மாவதி. எந்த தேர்தலையாவது அதை சொல்லி ஓட்டு கேட்டாரா? தாழ்த்தப்பட்ட குலத்தில் தான் பெண் எடுத்திருக்கிறேன், ஆகவே உங்கள் வாக்குகளை தவறாமல் தமிழினத்தின் தலைவனான எனக்கே போடுங்கள். கேட்கலை அந்த கிறுக்கு. எங்கேயாவது அந்த அம்மாவை நான் தாழ்த்தப்பட்ட வீட்டில் பெண் கட்டியிருக்கேன் வாய் திறந்து சொல்லி இருப்பாரா? ஜீவா ஒழுக்கமான உண்மையான தமிழனாக அவன் வாழ்ந்திருக்கிறான். தாழ்த்தப்பட்டவதானடா முதல் தமிழச்சி. புரியல எனக்கு. சிங்கமா வாழ்ந்திருக்க. ஆனா அது சினிமாவில் தப்பா வசனம் எழுதுறானோ நல்லா ஆயிட்டு. சினிமா கருப்பு பணத்தை வச்சு கருப்பு பணத்தை ஒழிக்க கருப்பு பணம் வச்சிருக்கிற பயலா சேர்ந்து படம் எடுக்கிறான். அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் இருந்தார் எம் பின் குன்றும் பிறர் கொளரார் கொளார்னு பாடினாலும் அங்கவை சங்கவ. அவர் 2 பேரும் கருப்பு பொம்பளையா வாரா.
ஒரு தமிழறிஞன் சொல்றான், வந்து என் பிள்ளைகிட்ட பழகுங்க, அப்பனா மாமனாடா நீ, அப்பனா மாமனா. தமிழை எவ்வளவு கீழே போயிட்டான் பாருங்க. சரியா இது? அந்த கதாநாயகி தமிழ் செல்வின்னு பேரு. உடுத்தவே இல்லவா, உடுத்தவே இல்லை மகேந்திரன். ஏதாவது ஒரு காட்சியில் உடுத்திட்டு வந்துடுவான்னு பார்த்தேன், முடியாங்கிறாளே. அவன் கதாநாயகன் சொல்றான், நான் அமெரிக்காவில் தமிழ்நாட்டில் தான் பெண்ணை கட்ட வந்திருக்கேங்கிறான். அந்த நகைச்சுவை நடிகன் சொல்றான், தமிழ்நாட்டு பொம்பளை போனா கால் சென்டர்ல இருக்காங்கிறான். எவ்வளவு திமிரு. ஆனா அந்த சினிமாவை எல்லா தலைவரும் பார்த்துட்டானே, சிறப்புங்கிறான். பத்திரிகைக்காரன் பூரா ஜீவா நூற்றாண்டு விழா செய்தி போட மாட்டான். இந்த படம் வருதுன்னு 6 மாசம், வந்து ஓடுதுன்னு 6 மாசம். கருப்பு படத்தை பொழிக்க வந்த படத்திற்கு ஒவ்வொரு டிக்கெட்டும் 1000 ரூபாய் கள்ள மார்க்கெட்டில் விற்கிறதுன்னு செய்தி. இது சரியா? தமிழை பழித்தவரை தாய் தடுத்தாலும் விடையன்னு சொல்லணும். எவனாவது கேட்டுக்கான? ஏண்டா கடையாள வள்ளல்களின் தலை சிறந்தவனான பாரி மகளிர் பேரை வச்சு 2 பிள்ளை கருப்பா காமிச்சாவே, கருப்பு தாண்டா நம்முடைய நிறம். நம்ம பூர்வீக குடிதானே நம்ம நிறம், அதுதானே. அதுல என்ன கேவலம்? அது ஒண்ணு. நடிக்கிறதையும் கருப்பேன், இத சொல்ற கிழவனும் கருப்பேன். இவனுக்கு 2 பேரையும் இன்னொருத்த இத பேச வச்சுட்டான் பாத்தீங்களா? அவன் யாரு? சுஜாதா. அவன் தான் வசனம். இந்த லூசு பயிரோட பூரா திரும்ப லூஸ் ஆக்குறான். இவன் பூரா போய் நாங்க லூஸ் தான் சாமி ஒத்துக்கிறோம்ங்கிறான். இதுல பெரியார் பூமிங்கிறான் இங்க இருக்கிற பயிலுக. சரியாது? ஜீவா இல்லையா இருந்தா ஆடிட்டு வரல. கவிதைகள்லாம் பாருங்க, எத்தனை செய்தி கவிதைக்குள்ள. ஐயா, ஒரு மனுஷன் வறுமையில மாட்டிடுவான். ஐயா, வறுமையில மாட்டிடுவான் இல்லையா? வறுமையில செம்மையா வாழ்ந்திருக்கான். ஐயா, நீங்க நான் நினைச்சேன், என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, வாழ்நாள் முழுவதும் ஜீவா வறுமையில் வாடினார். நான் சொன்னேன் கிடையவே கிடையாது. எப்படி? அவன் செல்வந்தன். எப்படி செல்வந்தன்? வறுமையை பொருட்படுத்தாமல் வாழுகிற சக்தி படைத்தவனாக எந்த தமிழன் வாழ்ந்தானோ அவன்தான் செல்வந்தன் இல்லையா? இடும்பைக்க இடும்பை படுப்பர், இடும்பைக்க இடும்பை படாதவருங்கிறார் வள்ளுவர். துன்பம் வந்து வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ள, துன்பத்துக்கு துன்பம் கொடுத்துருவான் ஒழிய துன்பத்தில் இவன் துன்பப்பட மாட்டான் வள்ளுவர் சொன்னார்ல. அந்த வள்ளுவனின் குரலுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் தானே ஜீவா. ஒன்று. இன்னொன்னு, அறிஞர்னா யாரு? வள்ளுவன்ட்ட தானே கேட்கணும். அண்ணன் சொன்னார்ல, ஜெயகாந்தன் தோழர் திருக்குறள் வச்சுக்கோன்னு சொன்னார் ஜீவா. வள்ளுவன்ட்ட போய் கேட்டேன், அறிவினான் ஆகுவது உண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் பொற்றாக்கடைன்னாரு. வள்ளுவர் சொன்னாரு, எது தெரியுமாடா அறிவு? அடுத்த உயிர்கள் படுகிற துன்பத்தை, இன்னொரு மனித உயிரோ எந்த உயிர் படுகிற துன்பத்தையும் துடைக்க வேண்டும் என்று எது கருதுகிறதோ, எது அதற்கு பாடுபடுகிறதோ, எது போராடுகிறதோ, எது அந்த துன்பத்தை துடைப்பதற்கான வழிவகையை தேடி கண்டுபிடிக்கிறதோ, அந்த குணம் கொண்டவன் மட்டும்தான் அறிஞன் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் என்றால், எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் ஒரே அறிஞனாக ஜீவாதானே வாழ்ந்திருக்கிறார். அடுத்தவன் துன்பத்தை அதேதான் நோக்க. தோழர்கள் பாட்டாளி வர்க்கம் பொன்மலை இந்த கோயம்புத்தூர்ல போராட்டம், சிறைச்சாலை மன்னிச்சுக்கணும் சொல்லிட வேண்டியதானே. அண்ணாதுரை ஒரு மேடையில் வச்சுட்டு சொல்லியிருக்காரு, ஜீவா சிறைச்சாலை என்றால் என்ன என்று இப்பொழுது இருக்கிற தலைவர்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. நாங்கெல்லாம் ஜெயிலுக்கு போனோம் மகேந்திரன், நாங்களும் போயிருக்கோம். ஜெயிலாது வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்துட்றான். அது இந்த எம்ஜிஆருங்கிற புண்ணியவான அங்கே ஒரு கக்கூசும் கட்டி விட்டான். அது வரைக்கும் கக்கூஸ் கிடையாது ஜெயிலில், அதுக்கு முன்னால் கிடையாது இல்லையா? தமிழ்நாட்டில் இப்போ பிரபலமாக இருக்க எங்கள் தலைவன் பல பேர் உள்ளே அழுதுகிட்டு இருந்தான். நானும் தொழிற்சங்க தலைவர் கதிரவல் மட்டும் தான் மகிழ்ச்சியாக இருப்போம். 4 எதிர்ப்போம், குளிப்போம், சந்தோஷமாக இருப்போம். புரியவே இல்லை. இப்போ ஒரு மத்திய மந்திரி இருக்கான், அவன் தான் என்கிட்ட கேட்டான், என்ன மாமா இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னா? ஒரு சின்ன விஷயம் தான், அது உனக்கு புரியல. என்ன மாமாண்ணா? விட்டா தானடா போக முடியும். அப்புறம் தான் அவனுக்கு இந்த டெக்னிக்கில் நான் தெளிவாக இருக்கும். அதனால நாங்கள் வருத்தமே வந்தாச்சு. ஒரு மாதம் இருந்து இவனுக்குலாம் சான்றிதழ். எது? சிறை சென்ற செம்மல்களாம். இல்லை, இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் நிறுத்துக்கடா. என்னடா சிறை சென்ற செம்மல்? ஜீவா இருந்தாரே 2 வருஷம் 1 வருஷம் வேலூர்ல எங்கெங்கெல்லாமோ வச்சிருக்கானே, அது சிறைச்சாலை. முகமது இக்பால் கிடந்தால 4 பக்கமும் தகரத்தால மறிச்சு மேல கூரைய வெளுமையா விட்டு ஒரே சட்டி வச்சு அதுலதான் சாப்பிடணும், அதுலதான் மலஜலம் கழிக்கணும்னு முகமது இக்பால வச்சாலும் அந்த உருது கவிஞனை, அது சிறைச்சாலை. நம்ம போறதுன்னா ஜெயில. ஐயா, இப்ப ஜெயிலி எல்லா சௌரியமும் இருக்க. ஜெயிலர் வேண்டியவரா இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி நமக்கு ஒன்றும் அங்க கவலையே கிடையாது. அங்க செல்போன் இருக்கு, டிவி இருக்கு, என்ன வேணாலும் அங்கேயே செஞ்சு தர்றாங்க.
அதனால சில கைதிகள் என்ன சொன்னா, பேசாம இங்கே இருந்துடுறோம் ஐயா, எல்லாம் வசதி எல்லாம் இங்க இருக்கு, நாங்க இதை இருந்து இனிமே இந்த கைதி கண்ணாயிரத்தில் தங்கவேலு சொல்லுவான் தெரியும், நேரு 12 வருஷம் ஜெயில இருந்திருக்கான் ஐயா. இந்த லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒரு பிரதம மந்திரி இருந்தார் பார்த்தீங்களா, இந்த அயோக்கிய பயலுக்கு சோவியத்தில் அவரை கொண்டு போட்டான்னு பிரச்சாரம் பண்ணான். உண்டா இல்லையா மகேந்திரன்? சோவியத்தில் கொண்டு போட்டாங்கண்ணா ஐயா. அவங்க பாட்டு பொய் அசராம சொல்றானுங்களே, அடிச்சு விடுவானுங்க. ஏறத்தாழன்னு ஒரு வார்த்தை வர வச்சிருக்கோம். அது ஏறவும் செய்யாது, தாழவும் செய்யாது. ஆனா அது ரொம்ப நாளா அதை சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், அதனை தெரிவித்துக் கொள்ள நாங்கள் விளைகிறோம் என்பதனை, அறிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதனை உங்களுக்கு உணர்த்துவதற்கு எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்னலே சொன்ன இவ்வளவு நேரம், நீ ஒரு தாலியும் புரியலையடா. இல்ல ஒரு 7 நிமிஷம் பேசுனிய, என்ன சொன்ன? இப்படியே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கானையா. அதுலதான் ஜீவாவை அண்ணன் ஜெயகாந்தன் சொன்னது போல அவரை பத்தி சொல்றவங்க எல்லாம் சொல்றாங்க, எடுத்ததில் அந்த செய்தி அப்படியே கோர்த்து கொண்டு வருவார்கள். அப்படியே கோர்த்து. பெருந்தலைவர் காமராஜ் என்ன பண்ணியிருக்காரு, கம்யூனிஸ்டுகள் அதிகமாக வந்துட்டாங்களே, என்ன செய்வங்க, கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுவோம் இருக்காரு காமராஜ். இவர் போய் சொல்லிட்டாங்களாம், வண்ணார்பேட்டை கூட்டத்தில் இந்த கண்களில் விரலை விட்டு ஆட்டுவோங்கிறதுல ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஜீவா பேசியிருக்காரு. அந்த செய்தித்தாள் சேகரிக்கிற சொல்றாரு, அந்த கூட்டம் முடிஞ்சு போனவன் கண்ணில் எவனாவது காங்கிரஸ்காரன் பட்டிருந்தா கொன்று வாங்குற. உண்மைதான் நிற்கும். உண்மையா பேசுறதுனால தான் செய்ய முடியும், மற்றவனால முடியுமா? நான் எத்தனை விஷயம் அவரை அந்த புத்தகங்களை படிக்க ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொருத்தரை பார்க்குறப்ப, டி.கே. சர்மா என்ன சொல்லியிருக்காரு, தற்கொலை பண்ணணும் முடிவு பண்ணியிருக்காரு. ஊட்டியில் ஓடிடணும் எங்கேயாவது பார்த்துருக்காரு. இதுதான் எனக்கு அவர் மேல மரியாதை. இவரே வறுமையில் வாடுறாரு, சாப்பிடாருக்குல்ல, சங்கடப்படுறவனை சரி கட்டி அவனை திரும்ப நாடகம் நடத்த வச்சிருக்காரு. டி.கே. சொல்றாரு, நான் ஓடிடணும்னு நினைச்ச இதோட விட்டுட்டு ஜீவா வந்து 1 மணி நேரம் பேசியிருந்தாரு, எனக்கு நம்பிக்கை வந்து திரும்ப போய் நாடகத்தை துவக்கினேன். ஜீவாவிடம் பேசிக் கொண்டிருந்தால் ஆறுதல் வரும், நம்பிக்கை வரும். அந்த அம்மா சொல்லுது, பத்மாவதி அம்மா சொல்லுது, ஒரு நாள் அந்த அம்மாவே மாட்டிக்கிட்டான். அவர்கிட்ட பேசிட்டே இருந்திருக்கு, பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு, அது பாட்டு ரசிச்சு ஏதோ கம்பராமானம் சொல்லிட்டே இருந்திருக்காரு. கடைசியில் தான் அந்த அம்மா மணியை பார்த்துட்டு 9 அடி சாப்பிட வேண்டாமான்னு இருக்கு. அப்புறம் ஒரு இவ்வளோ நேரம் பேசிட்டேன் நான். அப்போ தான் அந்த அம்மா சொல்லிச்சான், வர்றவன் பூரா தான் ஓட்ட மாட்டிட்டு தப்ப முடியாமல் கேட்டுட்டு இருக்கான்னு நினைச்சேன், இன்னைக்கு நானே மாட்டிக்கிட்டேனே அவன் பேச்சில் இவ்வளவு ரசிச்சு. இறந்து போச்சு அந்த அம்மா. 13 வருஷம் கழிச்சு தானே மகளை பார்த்துருக்காரு. அவர்கிட்டயே வளர்ந்த ஒரு எழுத்தாளர் அவரை தப்பா எழுதணும். மகேந்திரன் நான் தான் கட்டிச்சேன் தமிழ்நாடு மேலே போகிறான். உங்கள் ஊரில் தானே அதுக்கும் விழா நடத்திட்டானுவா. பாரதி 125, புதுமை பித்தன் 100, சுந்தர் ராமசாமி 75ட்டான். அவங்க 2 பேரோடய ஒப்பிடுகிற ஆளா அவர். இந்த நாட்டில் எவனோடய ஒப்பிடுறானே. என்ன எனக்கு ஒரு ஊரில் தொல்காப்பியரே வருகான்ட்டான். பதறிட்டேனா, நான் உங்களுக்கு ஒரு கேடும் செய்யலையடா. என்ன எதுக்கு? மதுரையில் ஒரு தோழர், கட்சி தோழர் என்ன பண்ணியிருக்காரு, புரட்சி பேச்சாளர், சிறந்த சிந்தனையாளர், இலக்கிய மேதை, கவிஞர் ஜீவானந்தம் பேசுகிறார், நோட்டீஸ் அடிச்சுட்டாரான். இப்போ அதெல்லாம் அடின்னு தலைவனே சொல்கிறான், எல்லா பட்டத்தையும் போட்டு அடிக்கணுங்கிறான். இவர் என்ன பண்ணியிருக்காரு, போன உடனே இந்த துண்டு பிரசுரத்தை கையில் எடுத்துட்டு, இந்த மாதிரிலாம் போட்டு என்னை அசிங்கப்படுத்த வேண்டாம், உங்களை தாழ்மையாக பணிந்து கேட்டுக்கொள்கிறேன், தோழர் ஜீவானந்தம் என்று மட்டும் என்னை போடுங்கள், இந்த பட்டம்லாம் வேணான்னு. இவன் கல்யாண வீட்டுக்கு தலைவன் வந்தாலே மணமகனை விட இவன் படம் பெருசா இருக்கு. வாழ்த்து வர்றான், ஒழுக்க வாழ்த்துறானா. மணப்பெண்ணின் இடையை பார்க்கிறேன், அந்த இருமாந்த மார்பகங்களும் அந்த பெரிய கரிய விழிகளும் தான். அப்பவுமே தொண்டன் நினைக்கான், தலைவனை வீட்டுக்குள்ளேயே விட்டுறப்படாது, வெறும் ஈனப்பயலா இருப்பான் போல தெரியுது. கல்யாணம் கும்பகோணத்தில் ஒரு தேவர் தியாகி காமராஜ் முதலமைச்சர், அவர் பிள்ளை கல்யாணம், காமராஜை போடா விடான்னு தான் பேசுவார். காமராஜ் என் பிள்ளை கல்யாணம் வாடாங்கிறாரு. காமராஜ் சொல்கிறார், அவன் பிள்ளை கல்யாணத்துக்கு வரதுக்கு தான் நான் முதலமைச்சர் ஆனால் போடான்ட்டார். இவர் கோபப்பட்டுக்கிட்டு ஊருக்கு போயிட்டார். கல்யாணம் நடக்குது வீட்டில் வச்சு. கல்யாணத்தன்னைக்கு முதலமைச்சர் கார் வந்து நிற்கி காமராஜ் இறங்குறாரு. இவர் வெளியே வந்து, வரமாட்டேன்னு என்னடா வந்திருக்கேன்னு. நான் வருவேன்னு சொன்னால் நீ கடன் வாங்குவேன், பெரிய மண்டபம் வாங்குவேன், சிக்கல் போடுவடா, கிறுக்கு போயில, அதுக்கு தாண்டா இப்போ வந்தேன், வா சோறு போடுங்கிறார். இந்த ஆள் சொல்றாரு, பிள்ளைகளை வாழ்த்துங்கிறாரு. இல்லை நான் கல்யாணம் ஆதவே, நான் வாழ்த்துனா பொம்பளைகளுக்கு பிடிக்காது, கூமுட்டை, வாடா சோறு போடு, சாப்பிட்டு போறேன். இப்போ எவன் வாழ்த்துறானே தெரியலையே தோழர். இவன் அவனை வாழ்த்துறான், அவன் இவனை வாழ்த்துறான். ஜீவான்னா ஒண்ணும் இல்லை நேர்மை, ஜீவான்னா ஒண்ணும் இல்லை நாணயம், ஜீவான்னா ஒண்ணும் இல்லை ஒழுக்கம், ஜீவான்னா ஒண்ணும் இல்லை தமிழ்.
தமிழை முழுவதும் கற்ற அவர் தமிழறிஞர்னே போட்டுக்கலையே. ஐந்தமிழறிஞர், முத்தமிழறிஞர், 7 தமிழறிஞர், 8 தமிழறிஞர், 9 தமிழறிஞர், ஒரு தாலியும் போல இந்த ஜீவா முழுமையும் படிச்சுட்டாரு. ராயசோ சொல்றாரு, எங்க பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே வந்தார். வைக்கம் போராட்டத்தில் பள்ளி படிப்பை விட்டு விட்டு போய் கலந்து கொள்கிறார். ஆனா பணக்காரன் பேர் பூரா வெளியே வந்தது, ஏழை ஜீவா பேர் வரல இல்லையா? 15 வயதிலே தன் ஊரை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்த தன்னுடைய தோழனை அழைத்துக் கொண்டு சுசீந்திரன் தானுமாலே சாமி கோயிலுக்குள்ள போயிடுறாரு. பெரிய கலாட்டா ஊர்ல. அவங்க அப்பா பட்டமளை எடுக்க தகராறு, என்ன உன் பையன் இந்த வம்பெல்லாம் பண்றான் ஊர்லன்னு கேட்கல. கதர் தான் கெட்டுவேன்னு கொள்கையா? அம்மா இறந்து போயிருக்காங்க, கொல்லி வைக்கணும். அப்பா கொல்லி வைக்கிறாராம், கதர் வேட்டி எடுத்து கூட கொல்லி வைக்கிறேன். நார்வேல கதர் கிடையாது, திருநெல்வேலி வரை ஆள் அனுப்பிச்சு பார்த்துருக்காரு, கதர் கிடையாது. கொல்லிய வைக்கல தாய்க்கு. இப்போ யோசிங்க, அவ்வளவுதான். வேற என்ன சொல்றது? தமிழ்நாட்டை உட்கார்ந்து நல்ல யோசிங்க. நமக்கு நம்ம கவலையே இல்லை. 32 டிவி இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனந்தத்தில் ஆரம்பிச்சு அரசி வர. இப்போ ஜீவாலாம் இல்லையே போராடன்னு தோணுது. பெண்களை எவ்வளவு இழிவா காட்டுறாங்க தெரியுமா மகேந்திரன்? ஒருத்தி சின்ன வயசுல பிள்ளை பெற்றுக்குவாளாம், அந்த பிள்ளை பெருசாயிட்டாலாம், இவ போலீஸ் ஆஃபீஸர் ஆயிட்டாலாம், அவளை ஒத்துக்கிட மாட்டாளாம். புரியலையே, ஒரே மென்டல் தனமா இருக்கப்ப. ஆனந்தம்னு ஆரம்பிச்சு அரசி வர பார்த்தீங்கன்னா இந்த கோலங்கள்னு ஒன்று வருது. அந்த பிள்ளை இந்த கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்த மாதிரி பையோடையே பிறந்திருக்கும் போல. அந்த அபி கலக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் நினைச்சேன் பாரதத்திற்கு பிறகு இவதாண்டா கர்ணனுடைய பெண் வடிவம். இந்த பைய கலக்கவே மாட்டேங்கிறாளே. என்ன உங்களுக்கு சொல்லுகிறேன் தோழர்களே, தமிழை கலை இலக்கிய பெருமன்றம் தோழர் மகேந்திரனை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன், மீண்டும் கையில் எடுத்து இந்த விழாவோடு நிறுத்தி விடாமல் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் தமிழை என்று நான் சொல்வது எது தமிழோ அந்த உண்மையான தமிழை ஜீவாவின் வழியில் நின்று நாம் எடுத்துச் செல்லவில்லை என்று சொன்னார். தமிழ்நாடு எங்கே போகும் என்று எனக்கு தெரியவில்லை. தொலைக்காட்சியில் ஒரு பெண் கூட தமிழ் பேசவில்லை. அவர்கள் நேர்காணலிலேயே சொல்லுகிறார்களாம், தமிழ் பேசிவிடக் கூடாது, தமிழ் தொலைக்காட்சிக்கு உங்களை தேர்ந்தெடுக்கிறோம். இது இப்ப கூட கடைசியாக உங்களுக்காக ஒரு பாட்டு வருகிறதுங்கிறார். கடைசியில் அந்த பிள்ளைட்டு போய் கேட்டால் நல்ல தமிழ் பேசுது. ஏன்டான்னு இப்படி பேசினா தான் சம்பளம் தருவேன்றான். என்ன அசிங்கப்படுத்துறானையா தமிழர்களையும் தமிழ் இனத்தையும். அதுதான் அவருக்கு ஒரே வருத்தம் என்ன தெரியுமா? திருக்குறளை விட உன்னதமான ஒரு வழிகாட்டி நூல் இருக்கிறதா கேட்கிறார் ஜீவா. எப்படா தமிழர்கள் இதை தொலைக்கலாம், தமிழர்கள் எப்படா இதை விடலாங்கிறார். அது மட்டும் இல்ல, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா, பொய்யா. ஏங்கல்ஸ் எழுதின விஞ்ஞான சோசியலிசம், கனா சோசியலிசம் என்கிற புத்தகத்தை தமிழில் முதலில் மொழிபெயர்த்தவரே ஜீவானந்தம் என்கிற அந்த மாபெரும் அறிஞன். ஏன் சரியா மொழிபெயர்த்திருக்காரு தெரியுதா மகேந்திரன்? பள்ளிக்கூடத்தில் படிக்கல, அதுதான் விஷயம். பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தா எல்லா மொழியும் கெடுத்துப்பான். நான் அவருக்கு தான் விட்டு ஓடி வந்துட்டேன் பள்ளிக்கூடத்தை விட்டு. எங்கள் வாத்தியார் பூரா என்ன உருப்படாதவன் சொன்னான். இப்போ அவன் பூரா ஏட்ட வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழ் மன்றம் துவக்கி வைங்கிறான். ஐயா என்னை உருப்பட மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ இப்படி சொல்லிங்கன்னா வாத்தியார் சொல்றாரு, இருக்கு பையா எங்கள்கிட்ட படித்தா உருப்பட மாட்டேங்கிற விவரத்தை உன்கிட்ட சொன்னேன், நீ விவரமா போய் வெளியே போய் உருப்பே. அதானே ஜீவா 10 வயசு எப்படி அவ்வளோ படிச்சாருன்னா மக்களின் மீது வைத்திருந்த பற்று. உங்கள்கிட்ட சொல்றேன், மகேந்திரனுக்கு சொல்றேன், யாரையும் கண்டு அஞ்சாதீங்க. எந்த பதவி எவனையும் எதையும் செஞ்சிட, பதவியை விட்டா செத்துருவான் போல இருக்கான் சில பேர். நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எனக்கு எதுக்கு பதவி? உங்களை தப்ப நான் எங்கே இறங்கினாலும் ஒரு பையன் ஓடி வந்து வணக்கங்கிறான். ஐயா நான் அன்னைக்கு கூட பார்த்தேன்யா, இந்த கம்பராமன திருக்குறள் நல்லா சொன்னீங்கயா, இது நல்லா சொன்னீங்க, போதுமே. இது என்னத்துக்கு பதவிகள்? எப்படி இந்த பதவிக்கு போனோம்னா திரும்ப ஜெயிலுக்கு போகணும், பல பிரச்சனைகள் இருக்கு, தொடர் விளைவுகள் இருக்குல்ல. இவன் வந்தா அவன் ஜெயிலுக்கு போவான், அவன் வந்தா இவன் ஜெயிலுக்கு. அதனால உங்களை சொல்றேன், கலை இலக்கிய பெருமன்றமும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்யணும், செய்ய முடியும் சொல்லல. நீங்கள் செய்தால் தான் இது நியாயமாக நேர்மையாக. நானே ஏன் சொல்றேன் தெரியுமா? சைனா படை எடுக்குது இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி நாடு நினைக்கல ஜீவா. முதல்ல அவர் தானே எதிர்ப்பு குரல் கொடுக்கிறார், கம்யூனிஸ்ட்களை தயார் பண்றாரு. சீனா செய்வது தவறு, இதை நம்ம ஏத்துக்கிற முடியாது. முதல்ல அப்பதானே பொதுவுடைமை இயக்கத்திலே பிளவுறது, அதையும் ஜீவா தானே பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் முதல்ல துவக்கிறது அவர் தானே முதல் தலைவராக இருந்திருக்கிறாரு. சோசியலிஸ்ட் கட்சி காங்கிரஸ் ஆரம்பிச்சு அவர் தானே இருந்திருக்கிறாரு. எல்லாத்திலும் மதுரையில் பீராமூர்த்திக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. கம்யூனிஸ்ட்கள் கொலை பண்ணிட்டான் வச்சான்னு காங்கிரஸ்காரங்க பேசிட்டாங்க. முடிக்கும் போது சொல்லியிருக்காரு, ஏ மீனாட்சி நீ கேள், ஏ சொக்கநாதா நீ கேள் இருக்காரு.
உடனே கடவுளை நம்பிட்டார்னு இல்லை, வந்திருக்கவே அவங்களை நம்புற கூட்டம், அவனுக்கு அதை சொல்லணும். அது ஒரு அறிவு. ஏன்னா அதே பூரா மீனாட்சி சொக்கனாதான் நம்புற பார்ட்டி. கள்ளழகர் ஆத்துல இருக்கும்போது அத்தனை பேர் இருந்து மதுரையை நாரடிச்சிடறானே, ஒரு பேரும் வருத்தப்படலையே, மொத்த மதுரையை நாரிடும். அழகர் வந்துட்டு போனான்னா ஊரு. அதைத்தானே சொல்லியிருக்காரு ஜெயகாந்தன்ட்ட, 2 பக்தி வச்சுக்காதுன்ட்டு. என்ன அருமையா சொல்லிருக்காரு, எதுக்கு உனக்கு 2 உண்டாட்டி வேலைன்னு இருக்காரு. அவர் பேசும்போது எனக்கு மகிழ்ச்சி. அவரோடய முரண்பட்டேன், தப்புன்னாரு, சத்தம் போட்டேன் எங்க அண்ணன். இப்போ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிஞர் இருக்கார். இதோட நான் முடிச்சிருக்கேன், இந்த செய்தி பதிவு பண்ணணும் மகேந்திரன். நக்கீரன்லேருந்து ஒரு பத்திரிகை வருது தெரியுமா, மாத பத்திரிகை, இனிய உதயம். ஆகஸ்ட் மாதம் ஒரு நேர்காணல் அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, நான் பாரதியும் பாரதிதாசனையும் படித்ததில்லை. பாரதிதாசனை தமிழர்கள் விழுந்து விழுந்து படித்துக் கொண்டிருந்த பொழுது நான் பாரசீக கவிஞனையே படித்தேன். என் தந்தை எனக்கு உருது மொழி கவிதை புத்தகங்களும் பாரசீக கவிதை புத்தகங்களையும் வாங்கி தருவார். என் தந்தை உருது கவிஞர், உருதில் எழுதுவார், பாரசீகத்தில் எழுதுவார். தமிழில் திரைப்பட பாடல் எழுதிய பட்டுக்கோட்டை கண்ணதாசனை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அந்த பையன் கேட்கிறார். மதுரையிலே சிறு வயதிலே இந்தி திரைப்படங்கள் பார்ப்பேன். அந்த இந்தி திரைப்படங்களில் வருகிற பாடல்கள் உருது பாடல்களாகத்தான் இருக்கும், இந்தி பாடல்கள் அல்ல. அந்த உருது பாடல்களை சாகீர் என்கிற ஒரு கவிஞர் இங்கே எழுதி கொண்டிருந்தார். அந்த சாகீரனுடைய கவிதையின் முன்னால் பட்டுக்கோட்டையும் கண்ணதாசனும் எழுதியவை மிகவும் தரம் தாழ்ந்தவை. இது எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை என்று கண்ணதாசன் எழுதினானே அவன் தரம் தாழ்ந்தவனாம். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக் கொண்டே இருக்குது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று எழுதினானே பட்டுக்கோட்டை, அவன் கவிதை தரம் தாழ்ந்துதான். 45 ஆண்டு காலமாக தமிழகத்து மேடைகளிலே தன்னை தமிழ் கவிஞர் என்றும் கவிக்கோ என்றும் சொல்லி தமிழர் பாவேந்தர் பாரதிதாசன் என்று மேடைதோறும் பேசி அப்துல் ரஹ்மான் சொல்லுகிறார். எந்த தமிழனாவது கேட்டானா? இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் கலைஞர் ஒரு கவியரங்கத்திலே சொன்னார், வெகுமானம் என்று நான் எதையேனும் கேட்டால் அப்துல் ரஹ்மானையே தாருங்கள் என்று சொல்வேன் என்று சொன்னாரே, அவரையும் இவர் படிக்காமல் இருந்திருக்கிறார். திரைப்படத்திற்கு பாட்டு எழுதுகிறவன் அம்மி கொத்துகிறவன் என்றால் சிறு வயதிலே நானும் மகேந்திரும் வயதிலே மூத்த தோழர்களும் அம்மி கொத்துவதை பார்த்திருக்கிறோம். நம்மளுடைய வேதி இல்லையவா, அவன் அம்மி கொத்துறதுலே படம்லாம் போடுவான் பார்த்தீங்களா. ரஹ்மானுக்கு தெரியவில்லை, அம்மி கொத்துகிறவர்கள் சிறந்த சிற்பிகளாக விளங்க முடியும், எல்லா சிற்பிகளாலும் அம்மி கொத்தி விட முடியாது அப்துல் ரஹ்மான். அப்ப அம்மி குத்துறவன் தான் சினிமா பாட்டு எழுதுறோம்னா பாபிஜையும் அம்மி குத்துற பையன் தானே. அந்த விழாவுக்கு ஏன் போனீங்க? திரைப்படத்திற்கு பாட்டு எழுதுகிறவன் அம்மி குத்துகிறவன் என்றால் ஹிந்தி படத்திற்கு பாட்டு எழுதிய சாகிர் உருதிலே அம்மி குத்தியவன், என்னால் தமிழ்ல குத்தனவை, அவனும் சினிமாக்கு தானே எழுதான். எவ்வளவு சேட்டை பார்த்தீங்களா? அந்த விஜய் விழாவில் சொல்றாரு, புலி மானை வேட்டை ஆடுமிடம் காட்டில், மான் புலியை வேட்டை ஆடுமிடம் கட்டில். அந்த போக்கிரின் ஒரு படம் வந்திருக்குல்ல, அந்த பாட்டை விஜய் எழுதியிருக்கான்னு பாராட்டுறாரு. அது பொம்பளைகளை எவ்வளவு கொச்சப்படுத்துறதுன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த மான் புலியை வேட்டை ஆடுமிடம் கட்டில்ங்கிறது எவ்வளவு அசிங்கமான விஷயம் தெரியுமா மகேந்திரன்? அப்பந்தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஆளு அவர்கிட்டே இருக்கிறார், முதலமைச்சர் கிட்ட, இவருக்கு கருணாநிதியும் தெரியாதுன்னு அப்பதான் தெரிஞ்சது. எப்படின்னா, இவர் பேசி முடிச்சோடனே உங்க ஊருக்காரர் இருக்கார பாக்கியராஜ், இவர் பேசுறாரு, இந்த 2 வரியும் பாராட்டினார் அப்துல் ரஹ்மான், இந்த 2 வரியும் விஜய் வரி இல்ல, 25 வருஷத்துக்கு முன்னாலே கலைஞர் எழுதின வரிங்கிறார். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்ட இவ்வளவு அசிங்கத்தை அவர் எழுதித்தான் இந்த பைய வாங்கி எழுதியிருக்கான் போலங்கிற விஷயம். அது நான் என்ன கேட்கிறேன், 45 வருஷம் இருந்தால் தமிழ்நாட்டை தமிழினம் தமிழர்கள் பாவேந்தர் பாரதி பேசலாம் பொய் தானே. அவர் தாய்மொழி உருது, உருதுவை விட சிறந்த கவிதை மொழி கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். உருது கவிதை அத்தனை சிறப்பாக இருக்க போய் தானே தோழர் ஜீவா கல்கத்தால போய் இப்பால பேசுறாரு. நீ பேசல, நீ எவனை எல்லாம் தமிழர் என்று கருதுகிறாய், அவன் பேசலடா. தோழர் ஜீவா பேசினார் அத்தனை வருஷத்துக்கு முன்னால போய் கல்கத்தால. எவ்வளவு கேவலமா தமிழை பேசுறான். ஒருத்தன் கேட்கல. நக்கீரன் கோபால்கிட்ட லெனின் ஒரு பையன் இருக்கிறால, லெனின் சொன்னாப்புல, என்னங்கய்யா எல்லா புத்தகத்தையும் படிச்சிருக்கேங்கிறான். எனக்கு பிழைப்பதாண்டா, படிச்சுக்கிட்டே இருப்பேன். மறுப்பு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பத்திரிகை கேட்டான், எழுதி அனுப்பிச்சா என் போர்டில் பயந்துறான். ஜீவாவை நூற்றாண்டு விழாவில் தான் நான் இதை பதிவு செய்ய முடியும். அப்போ ரஹ்மான் 45 வருஷம் நம்மளை ஏமாத்திருக்காருன்னா, தமிழாக வாழ்ந்த, தமிழுக்காக வாழ்ந்த, தமிழுக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று முதல்ல குரல் கொடுத்த, தமிழ் தான் ஆட்சி மொழி என்றால் எப்படி கேட்கிறார். ஜீவா சொல்றாரு, எல்லா துறைகளிலேயும் தமிழ். இன்னொரு செய்தி சொல்றாரு, மத்திய அரசில் இருந்து வருகிற கடிதங்களும் தமிழில் வர வேண்டும், இங்கே இருந்து தமிழில் போகிற கடிதங்களை மொழிபெயர்த்துக் கொள். ஒரு சேலம் ரயில்வே கோட்டத்துக்கு 2 மாசம் ஆகிட்டாங்க ஐயா.
அது இன்னும் வந்த மாதிரி லல்லு சொன்னா தான் வரும் போல தெரியுது. அவர் கிருஷ்ண ஜெயந்தி முடிச்சுட்டு வரேங்கிறாரு, போற பார்த்துக்கலாம். போராட்டம் ஜீவா இருந்திருக்கணும். அதுக்கு போராடுறதுக்குன்னு சிலரால் தான் ஏன் முடியும், எல்லாராலையும் முடியாது. சும்மா ரயில் வராதுன்னு தெரியுது, ரயில் வராதுன்னு தெரிஞ்ச போராட்டம் நடத்தப்படாது. ஜீவாலாம் ரயில படுத்துருவார், யோசிக்கவே மாட்டார். கேட்டீங்களா? கண்ணதாசன் ஜீவா பத்தி எழுதியிருப்பார், மேடையிலே ஒரு வேங்கை விண்ணோக்கி ஆடும் என்பார். அந்த கண்ணதாசன் ஜீவா எவ்வளவு கடுமையா ஒரு காலத்தில் எழுதினவர் தெரியுமா? கடைசியில் மறந்துறார். எம்ஜிஆர்ட்ட போய் சொல்றாங்க ஜீவாவுக்கு செலவு வைக்கணும், எவ்வளவு செலவாகுங்கிறார், 5000 ரூபாய் அப்படியே கொடுத்துறாரு. அந்த ஒரு வித்தியாசமான ஆள். கொடுக்கறதுல கொடுக்கறதும் போதை தானே, குடிக்கிறது மாதிரி. ஆமா, கொடுத்து பழகிட்டான்னு நீங்க நிறுத்த முடியாது. நான் இங்கேருந்து போகும்போது யாராவது தம்பி வந்து வணக்கம் சொல்லி திருநெல்வேலி என்னாச்சு செலவுக்கு இல்லைன்னா கொடுத்துருவேன். எங்கள் உதவியாளர் சொல்லுவார், செலவு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு. சரி போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கார் தானே. இளனென்னும் எவ்வளவு உரையாமல் ஈதல் கொள்ள முடியும். அந்த எனக்கு என்ன ஆச்சுன்னா, எம்ஜிஆர்ட்டையும் வாங்காமல் இருந்திருக்காரு இந்த ஆள். எம்ஜிஆர் வந்து யாரையும் மயக்கி கொடுத்துருவார், ஜீவா மயங்கலை. அதனாலதான் ஜீவாட்ட வளர்ந்த ஜெயகாந்த மயங்கலை. சினிமாவுக்கு போன சித்தாள்னு அவர் எழுதினார் தெரியுமா? அப்ப எம்ஜிஆர் ரொம்ப விவரமான ஆள்ல, இவரை கூட்டு ஜெயகாந்தன் நான் தினசரி படிச்சுட்டு இருக்கேன், அந்த சினிமாவுக்கு போன சித்தாள் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களை பார்க்கணுமேன்னு இருக்காரு. உடனே இவர் சொல்லியிருக்காரு, வீட்டுக்கு வாங்க, நான் அங்கதான் இருக்கேன் இருக்காரு. இதெல்லாம் நல்ல குருநாதர்கிட்ட வளர்ந்தவனுக்கு தான் அந்த ஆண்மை இருக்கு. என்கிட்ட சில பேர் கேட்கறான், இவ்வளவு கடுமையா பேசி தனியாவே கார்ல போறேன்னு, உறுதியா செத்து போவேன், நீ காப்பாத்திருவியா? டாக்டர்களே காப்பாற்றக்கூடாதுங்க காண்டி தானே டாக்டர்களா இருக்காங்க. நீங்க உங்க ஊர்லயே தெரியும், 2-3 பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. அந்த ஆஸ்பத்திரிக்கு பேரே கொல்லும் கூட்டம்னே வச்சிருக்கானே. என்ன கோட்டியப்பன் சொல்றாங்களா இல்லையா, கொல்லும் கூட்டம்னே சொல்றானே. அதுல தானே கேரளா இருந்து மார்க்சிஸ்ட் சோழர் வந்து 30 லட்ச ரூபா வாங்கிட்டு போனா. அதானே நம்ம தம்பி விஜயகாந்த் படத்துல அந்த சீனையை வச்சுட்டால, செத்த பிரயோகத்துக்கு வைத்தியம் பார்த்திருக்கானுங்களே, அது ஒண்ணு நடந்ததா இல்லையா? உண்மைதானே சொல்றேன். உன்னே சொல்ல நீ விளங்கவே மாட்டேன், உன்னை வேண்டாம் உண்மை சொல்ல சொன்னா. அவங்க எதையும் பண்ணிட்டு போறாங்க, நீ அந்த ஆஸ்பத்திரியில் சேராம தப்பிச்சுக்கோங்க. மதுரையில ஒரு பயங்கரமான சாமியாருங்க, அந்த டாக்டர் போட்டான தமிழை, சரியான தமிழை, ஒழுக்கமான தமிழை. கற்புலாம் ஒன்றும் கிடையாது. பாரதி எழுதுறான், ஜீவா சொல்றார், ஆணெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை கற்பழிந்திடாதோ, நாணற்ற வார்த்தை என்றோ வீட்டை சுட்டால் நலமான குறையும் தான் எரிந்திடாதோ, பேணுமுறை ஆண்மகனின் காதலினை வேண்டுகின்றோ பெண்மக்கள் கற்பு நிலை பிறழுகின்றார், காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பு என்று உலக ஒரு கதைக்கின்றார். என்னடா கற்புங்கிறான் பாரு. பொம்பளைய பேணண்டா, பேணலையா, பேணவங்க கூட போயிடுவாங்கிறான். இதைத்தானே அந்த குஷ்பு சொன்னா, ஆடிட்டான் உலக கற்புன்னு, கற்பை அழிச்சிட்டான்ட்டானே. அது ஒரு கிறுக்கு பிள்ளை. தாவூத் இப்ராஹிம்க்கு ஒரு போன் பண்ணின்னு வச்சிருங்க, ஒருத்தரும் கற்பை பத்தி பேச மாட்டான். தமிழ்நாட்டில் ஒரு நடிகைட்ட ஒரு மிகப்பெரிய நடிகர் எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டாரு. உங்களுக்கு தான் தெரியுமோ தெரியாதோ, அவன் அங்கதான் தாவூத்துக்கு தான் போன் பண்ணான். அவன் ஆள் ஒருத்தன் போன்ல கூப்பிட்டான், நாளைக்கு 11 மணிக்கு எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிரு தம்பி, எல்லாம் 12 மணிக்கு இருக்க மாட்டேன்னா. 10 மணிக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டானே, யாருன்னு சொல்ல மாட்டேன். அவனும் கட்சி ஆரம்பிச்சான் வைங்க. நம்ம இந்த காமராஜ் வேற இப்ப ரொம்ப சீரழிதார் தமிழ்நாட்டில். எல்லாரும் காமராஜ் ஆட்சியை கொண்டு வருவாங்க. அவ ஆட்சி செத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆட்சின்னா நான் முடியாதுடா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு கலை இலக்கிய பெருமன்றம் மறுக்கணும். பெரிய தலைவர்களை பூரா ஜாதிக்குள்ள கொண்டு போறாங்க, நம்ம தான் எதுக்க முடியாது. காமராஜ் சிலை கீழே பூரா வச்சிருக்காங்க, வைராய் வெட்டி நாடார் சங்கம் பராமரிக்கிறதுங்கிறான். தேவர் சிலை கீழே தேவர் பேரவை பராமரிக்கிறதுங்கிறான். செக்கிழுத்த செம்மல் சிதம்பரத்தை வந்து வேளாளர் சங்கம் பராமரிக்கிறதுங்க. பாரதியார் ஐயர்ட்டானே, அவன் ஐயரே இல்லைன்னு இருக்கான். அவனை போய் இவர் எங்கால தாங்க. முதல்ல கலையிலிக்க பெண்பம் இதை எது இருக்கணும். ஏன்னா நம்முடைய அவங்கெல்லாம் விடுதலைக்கு பாடுபட்ட ஜீவா என்ன ஜாதின்னு எவனா கேட்டிருக்கானா? மகாத்மா காந்தி என்ன ஜாதின்னு யாருக்காவது தெரியுமா? நான் நினைச்சிட்டு கேட்டேன் தோழர். கூட்டத்திலேருந்து ஒரு பையன் சொல்லிட்டான், 1000 வயசே செட்டியார்ட்டானே, சொல்லி கொடுத்துட்டான் மகேந்திரன். நீங்க திருநெல்வேலிக்கு வாங்க, பேட்டைக்கு வாங்க, காட்டுறேன். செட்டியார் சங்கத்து போல மகாத்மா காந்தி படம் எழுதியிருக்கானுங்க. அவங்கள கூட்டம் என்னடா எழுதியிருக்கீங்கன்னு, எங்கால் தானேங்க. கலை இலக்கிய பெருமன்றம் தமிழ் வளர்ப்பது மட்டுமல்ல, இதை காப்பாற்றணும். இந்த மதங்களை தமிழை வச்சு தான் சொல்ல முடியும். தமிழ் வந்து இந்த மதங்களில் பிரச்சனை வைக்கல. அவரவர் தமது அறிவரை வகை அவரவர் இறைவர் என அனைவர்கள் அவரவர் இறைவர் குறைவிலர் இறைவர் அவரவர் விதிவழி அடையர் என்றாரே நம்மாழ்வார் சொல்றார். இவ்வளவு வேகமா சொன்னாதான் அந்த பட்டிமன்ற பேராசிரியர்கள் பதறுவான். நம்ம நடுவராக இருந்தா, ஏன்னா அவங்களே மொத்தம் 5 பாட்டை வச்சு தான் நம்மளை ஏமாத்த வந்திருப்பான். நம்ம படப்படன்னு சொன்ன உடனே
அதோட 5 பாட்டியும் மறந்து நடுவர் அவர்களே நீங்களே பேசி நீங்களே இதெல்லாம் நான் கிண்டலுக்கு சொல்ல, நான் சிரிக்க சொல்றது பூரா சிந்திக்கிறது. நம்மாழ்வார் சொல்றாரு, அவனுக்கு விதிப்படி அவனுக்கு ஒரு சாமி, அவன் சாமி அவன் கூப்பிட்டு போறான். தென்காசியில பாருங்க, ஒரே நாள் 6 பேரை வெட்டிட்டான். எங்க ஊர்ல எதுக்கு வெட்டினானே தெரியாது மகேந்திரன். அன்னைக்கு ஒரு பையனை கேட்டேன், ஏன்டா வெட்டினேன்னு. 6 மாசம் ஆச்சு மாமா, மறந்து போயிடக்கூடாதுன்னு வெட்டினேன். நான் சொன்னேன், மறந்து போயிடக்கூடாது நீ நினைக்கிறபோது நல்ல விட நான் கிடைக்காம போனேன்டா மவனே. நீ மாட்டி என்ன போட்டிருப்பியே. மகேந்திரன் கலை இலக்கிய பெருமன்ற மட்டும்தான் மதங்களுக்கு அப்பாற்பட்ட இளைஞர்களை திரட்ட முடியும். மதங்களுக்கு அப்பாற்பட்ட இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்ல எல்லா சாமியும் இருக்கலாடா, எந்த சாமியாவது உங்க தாத்தா அப்பாவை காப்பாச்சா? செத்தான போயிட்டான். சுடலமாட சாமியும் காப்பாத்தல, எசக்கியம்மனும் காப்பாத்தல, மீனாட்சியும் காப்பாத்தல, செத்துட்டான். அதானே மரணம் தானே. கடவுள் அந்த ஜோசியம், இந்த வாஸ்துன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம தான் எடுத்து போறாங்க. எங்க ஊர்ல ஒரு பையன் எல்லா இடத்தையும் இடிச்சிட்டானே. முதல்ல வடக்கு இடிங்க கட்டணும்னா தெற்கு இடி அங்கே இடின்னு கடைசியில் ஒரே ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். என்னன்னு வாஸ்துப்படி எல்லாம் இடிச்சிட்டேன், எப்போ கட்டணுங்க, 1 வருஷம் கழிச்சு தான் கட்டணும், இப்போ வாஸ்து சரியில்லைங்கிறான். என்ன மாமா என்னடா ஆச்சுன்னா 12 லட்ச ரூபா இந்தியன் பேங்க்ல கடன் கட்டணும்னா எப்படிலாம்? நீங்க வாஸ்துங்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால கிடையாது மகேந்திரன். 15 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் வாங்கும் தானே. எங்குள்ள கந்தசாமின்னு ஒரு பையன் போய் தங்கம் எடுத்துட்டான், போலீஸ் கைது பண்ணிட்டு. உடனே அவன் போலீஸ்காரர்கிட்ட கேட்டிருக்கான், வாங்குன்னு அவங்க தானே சொன்னாங்க. என்னால் வாங்க முடியாது, எடுத்தேன். நீங்க என்ன நல்ல நாளை விட்டுறாதேன்னு வேற சொல்றான். நான் என்ன பண்றது? நல்ல நாளை நான் விட முடியுமாயா? இதுல செய்கூலி இல்லை சேதாரம் இல்லைன்னு வேற விளம்பரம். நான் தான் சொன்னேன், செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை, ஏனென்றால் அது தங்கமே இல்லை, நீ போய் வாங்கிட்டு. இதெல்லாம் இங்கே ஏன் சொல்றேன்னு தெரியுமா? இந்த பெருமந்தம் தான் இதெல்லாம் எதிர்க்க முடியும். எல்லாத்துலயும் வந்துட்டார அம்பானி. அம்பானி கடையில் எல்லாம் கிடைக்குமா மகேந்திரன்? அப்பா அம்மா கிடைக்குங்கிறாங்களே. என்னன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு ரேட்டு, நீங்க அப்பா அம்மா கூப்பிட்டு போகலாம். ஒண்ணு எவன் கேட்குறான்? ஐயா ஏழை பேரிக்காய் விற்கவா, தக்காளி விற்கவா, கீரை விற்கவா, எல்லாத்தையும் அவன் விற்கிறேங்கிறானே. கழுவி பாக்கெட்டில் போட்டு கொடுப்பான் போல. ஆனால் நம்ம பயிலுக்கு அறிவே இல்லையா. இருட்டுக்குள்ளே போய் ஹோட்டலில் கொடுக்குற அட்டையை படிக்க தெரியாமலே படித்து சாப்பிட்டு 800 ரூபாயை கொடுத்துட்டு வெளியில் வந்து மாப்பிள்ளை ரூபா இருந்தால் ஒரு 1000 ரூபா கூடங்க. எதுக்கு? ஹோட்டலுக்கு ஒன்று எவமலை போச்சோன்னா கொழுப்பு தானே. அது இருட்டுக்குள்ளே தான் அட்டையை கொடுக்கான். தெரிஞ்சாவது தொலைதாதனுக்கு நம்ம ஊர் பேரத்தை சென்னா பட்டுறான்ட்டான். முந்து வச்சோன்னு சொன்னா, என்ன சுண்டல் நாச்சி சுண்டல்ங்க. அட லூசு பயில, உண்டக்கடலைக்கு வடநாட்டில் சென்னான்னு பேருதான். விவரம் இல்லாம வாங்கிட்டேனே, தான் பெருமாள் கோயில வாங்கியிருக்கலாமே, இதுக்கு 150 ரூபா போட்டிருக்கானேங்க. கொழுப்பு எங்க? சிரிக்கல, சிந்திக்க சொல்றேன். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாதி தோண்டா கடுன்னு பேசுறாரு சட்டப்பேரவை ஜீவா. மதுவிலக்க அமல்பட தப்புங்கிறாரு. எல்லாரும் குடிக்கிறான், உற்று கல் குடிக்கிறவனை போய் நீ திருத்த முடியாது, வள்ளுவன் சொல்லித்தான் சொல்றாரு. ஒரு ஆழமான கல்விமான், ஒரு உண்மையான அறிஞனை, ஒரு நேர்மையான கலைஞனை, ஒரு உண்மையான மனிதனை, ஒரு மிகச்சிறந்த தோழனை, ஒரு மிகச்சிறந்த தமிழ் அறிஞனை கம்யூனிஸ்ட் கட்சி கடைசி காலத்தில் தன்னிடம் வைத்திருந்தது என்பது கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பெருமை. அவன் துவக்கிய கலை இலக்கிய பெருமன்றத்தை இன்று வரை காத்து வைத்திருக்கிற என் தோழர்களுக்கும் பெருமை. இதை தொடர்ந்து காப்பது மட்டுமல்ல, நான் சொன்ன தீமைகள் அனைத்தையும் ஜீவாவின் பெயரால் அழிப்பதற்கான முழு முயற்சியிலே கலை இலக்கிய பெருமன்றம் இறங்க வேண்டும் என்று சொல்லி அந்த போராட்டத்தில் இந்த நெல்லைக்கண்ணன் எந்த இடத்திற்கு கூப்பிட்டாலும் வருவேன் என்கிற உறுதியையும் தந்து உங்கள் மத்தியில் விடைபெறுகிறேன்.